மாயாவின் என் மீது விழுந்த மழைத்துளியே. அத்தியாயம் 1. காலை 10 மணி உக்கிரத்தோட கொஞ்சமும் வெட்கமில்லாம கதிரவன் தன்னோட கிரணங்களை கள்ளத்தனமா அந்த புதுமண தம்பதியோட படுக்கை அறை ஜன்னல் ஊடா செலுத்திக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் உறக்கம் கலைஞ்சவளா புரண்டு படுத்த சுஷ்மிதா வழக்கமா தன் கை அணைப்புல சிக்கி கிடக்கிற புசுபுசு கரடி பொம்மைய காணாம கண்களை கூட திறக்காம கையற்ற வரைக்கும் தேடியும் கிடைக்காம இன்னும் கொஞ்சம் எக்கி நீட்டிய கையில தட்டுப்பட்ட புசுபுசுவை தன் பக்கத்துல இழுக்க முயற்சி செஞ்சா. வலிக்குது, ஏய் விடு. ஆண் குரலோட அலறல் கேட்டு திடுக்கிட்டு கண் விழிச்சு சுற்றுமுற்றும் பார்வையால அந்த புது இடத்த துழாவினவ கடைசியில அவன் மேல நிறுத்தினான். தன்னோட கரம் இன்னும் அவனோட தலைமுடியை இழுத்துக்கிட்டு இருக்கிறத கண்டு வீல்னு அலறி அவசரமா எழுந்து அமர்ந்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணர்வு அவளை நடப்புக்கு கொண்டு வந்தது. அவளோட இந்த நிலையையும் உணர்த்தினது. முந்தின நாள் திருமணமான புத்தம் புது மணமக்கள் விஸ்வாவும் சுஷ்மிதாவும். சுற்றமும் நட்பும் புடைசூழ பெரும்பாலான மனமார்ந்த வாழ்த்துக்களோடையும் சொற்பமானவங்களோட புகைச்சல்களோடையும் கோடிக்கணக்கான செலவுகளோடையும் சில லட்சங்களோட வரவுகளோடையும் இனிமையா நடந்தேறி இருந்தது அவங்களோட திருமணம். இறுதி நேரம் வரைக்கும் இந்த திருமணம் நின்னுடாதான்ற எதிர்பார்ப்போட இருந்த அவளோட எண்ணத்தை தவிடுபொடியாக்கினா விஸ்வா. தன்னோட திட்டவட்டமான மறுப்பை அவங்கிட்ட தெரிவிச்சிருந்ததோட காதலன் ஜெய்யோட அவ எடுத்துக்கிட்ட சில படங்களை அவனோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வச்சு இவங்களோட நெருக்கத்தை பறைசாற்றி எப்படியாவது இந்த திருமணத்தை நிறுத்தும்படியும் கோரியிருந்தாளே. அது மட்டுமா அவனோட நம்பர் இவளுக்கு கிடைச்ச மறு வினாடியே அவனை தொடர்பு கொண்டு இவளே பேசியிருந்த வேளையில அவனுக்கும் இந்த திருமணத்துல விருப்பம் இல்லாததை உணர்ந்து மகிழ்ந்தாளே. எப்படியாவது திருமணத்தை நிறுத்திடுறதா சொன்னவன் இவளையும் முயற்சி செய்ய சொல்லியிருந்தாலும் அவன் கண்டிப்பா இதை நடக்க விடமாட்டான்னு நினைச்சதெல்லாம் மண்ணா போயிடுச்சே. ரொம்ப பிரம்மாண்டமா திருமணம் நடந்ததை கண்டு வருகை தந்திருந்த எல்லாருமே சிலாகிச்சதை கேட்கறதுக்கு இவளுக்கு நாராசமா இருந்தது. இரு மனங்கள் இணைய திருமணம் செய்யறதுன்னா பரஸ்பரம் ஒரு மாலை மாற்றலினாலேயோ இல்லை மோதிரம் அணிவிக்கிறதுலையோ கூட முடிஞ்சிடுமே. சாட்சிக்கு 2 பேர் இருந்தா மட்டும் போதுமே. இப்படி ஊரையே சாட்சியா கூட்டி நிறுத்தி திருமணம் செஞ்சுட்டா மட்டும் அந்த 2 பேரும் மனசு ஒப்பி வாழ்ந்துடுவாங்களா? என்னைக்குதான் இந்த சமூகம் திருந்த போகுதோ? நேத்து முழுக்க உள்ளம் குமுற முகத்துல போலி புன்னகையை படர விட்டிருந்தவளுக்கு மாலை வரவேற்பப்போ வந்திருந்த ஜெய் சொன்ன நான் இருக்கிறேன், கவலைப்படாத, உன்னை மீறி எதுவும் நடக்க விட்டுடாதன்ற வார்த்தைக்கு அப்புறம்தானே உள்ளம் குளிர்ந்து அசட்டையோட பக்கத்துல நின்னவனை பார்த்து கேலியா சிரிச்சா. ஆனா என்ன அநியாயம்! திருமணம் பத்தின தன்னோட விருப்பத்தை மதிக்காம இந்த பெரியவங்க கொஞ்சமும் தயக்கம் இல்லாம இந்த புத்தம் புது மனிதனோட தன்னந்தனியா தனி அறையில தள்ளிட்டு போனாங்களே. 2 வருஷம் உயிருக்குயிரா பழகினாலும் ஒரு நாள் கூட தனிமையை நாடாம கண்ணியமா நடந்துகிட்ட என் ஜெய் எங்கே? தனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் தன்னை தனிமையில சந்திக்க துடிக்கிற இவன் எங்கே? ஆனா அவனா துடிக்கிறான். இந்த பெரியவங்க இல்லையா துடியா துடிக்கிறாங்க, வெட்கம் கேட்டவங்க. ஆனா அவனும் தன் நிலையிலேயே இருக்கிறத புரிஞ்சு கொஞ்சம் நிம்மதி உண்டானது. வீண் ரசாபாசங்கள் இல்லாம அந்த படுக்கையில நிம்மதியா தூங்க முடிஞ்சுது. ஏய், என் தலைமுடியை ஏன் பிடிச்சு இழுத்த? படுக்கையில எழுந்து அமர்ந்து இவளை பார்த்து கோபமா கர்ஜனை செஞ்சவன் அந்த மண்ணாந்தை மாப்பிள்ளை விஸ்வநாதன். நான் எங்க உன் தலையை பிடிச்சு இழுத்தேன்? என் புஜ்ஜியை தேடினப்போ உன் தலை நடுவுல வந்துட்டுது. ஆமா, என்னோட புஜ்ஜி எங்கே? சுற்றுமுற்றும் தேடினவ இது தன்னோட படுக்கை அறை இல்லைன்றத உணர்ந்து உச்சி கொட்டிக்கிட்டு அமைதியானா. புஜ்ஜியா? யார் அது? என்னோட டெடிபியர். ஓ, பொம்மை பேரா? அப்படின்னு எழுந்து விலகி போனான். ஆண் பிள்ளை அறைன்றத ஒவ்வொரு இன்ச்சிலையும் பறைசாற்றினது அந்த அறை. சுவர் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த இவளோட பிங்க் வண்ண பெட்டி மட்டும் வித்தியாசப்பட்டு தெரிஞ்சுது. ஜன்னலில் மாட்டியிருந்த ஸ்க்ரீன் துணியை தாண்டி உள்ள நுழைஞ்ச கதிரவனோட ஒளிக்கற்றை படுக்கை மேலே அமர்ந்திருந்த அவளோட தங்க நிற மேனியை இன்னும் தகதகக்க வச்சுது. கண்களை மெல்ல மூடி கால்களை மடக்கி பத்மாசன நிலைக்கு கொண்டு வந்து கைகள் 2ஐயும் கால் முட்டிகள் மேலே வச்சுக்கிட்டு மூச்சுகளை வேகமாக இழுத்து மெல்ல வெளியிட்டான். 10வது முறை வெளியிடும்போது, என்ன யோகாசனமா கற்றுக்கிட்டியா அப்படின்னு அவனோட கேள்வியில் கண் விழிச்சு தன் ஆசனத்திலிருந்து கலைஞ்சவ நிதானமாக கீழே இறங்கி
குளியலறையை நோக்கி போகத் தொடங்கினான். ஏய், நான் ஏதாவது கேட்டால் நீ பதில் சொல்லணும். கொஞ்சம் குரலை உயர்த்தினவன் அவளை எட்டி அவளோட கரத்தை பிடிச்சான். நீ கேட்டா பதில் சொல்றதுக்கு நான் ஒன்றும் உன் அடிமை இல்லை, விடு என் கைய. உரிமைனா அவ சிறைப்பட்ட கரத்தை விடுவிக்க சட்டுன்னு நீட்டின அடுத்த கரத்தையும் சேர்த்து இறுக பிடிச்சான் விஸ்வா. அடிமைகள் மட்டும்தான் பதில் சொல்லணும்னா பேசுறதே நின்று போயிருக்கோம். குதர்க்க குரல்ல அவன் பேசினான். முதல்ல கைய விடு. அடி குரல்ல அவ சீறினான். அது என்ன உரிமையில் அழைக்கிற? நீ மட்டும் என்னை எப்படி அழைக்கிறியா? நான் என்ன? இப்போ நீ என்னதான் சொல்ற? கொடுக்கறது தான் திரும்ப கிடைக்கும். சொன்னவளோட பதிலை கேட்டவன் மௌன சிரிப்பில் உடல் குலுங்கினான். என்ன? எரிச்சல் மேலிட்ட குரல்ல அவ கேட்டா. இல்லை இப்போ ஒன்றும் சொல்கிறதுக்குல, நீ போ அப்படின்னு அவளோட கரங்களை விடுவிச்சான். தென்ன லூசு போல தானே சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு தெளிவாக முணுமுணுத்துக்கிட்டே விலகி போனான். விஸ்வா வீட்டினர் காலை உணவை ஒரு விருந்தாவே தயார் பண்ணி பெண் வீட்டாரை அதுக்காக அழைச்சிருந்தாங்க. உண்டு முடிச்சு எல்லாரும் கூடத்தில் குழுமி இருந்தாங்க. விஸ்வாவோட அப்பா அம்மா சுஷ்மிதாவோட அம்மா அப்பா கூட இருந்தாங்க. தன்னோட தாயார் பக்கத்தில் அமர்ந்திருந்த சுஷ்மிதாவை நோட்டமிட்டுக்கிட்டே பக்கத்தில் கிடந்த காலி ஆசனத்தில் அமர்ந்தான் விஸ்வா. மாப்பிள்ளையை நெருங்கின சுஷ்மிதாவோட அப்பா தன்னோட கரத்தில் இருந்த காகித கற்றையா அவன்கிட்ட நீட்டி, மாப்பிள்ளை இதை வாங்கிக்கோங்க, அடையாரில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் நம்ம சுஷ்மிதா பேரில் பதிஞ்சிருக்கு. இனி இது உங்களைத்தான் சேரும், நீங்கள் அதுலேயே கூட வசிக்கலாம், எல்லாத்தையும் ஃபர்னிஷ் பண்ணி பக்காவாக வச்சுட்டேன் அப்படின்னார். சாரி அங்கிள், தயவு செஞ்சு இதை உங்கள் பெண்கிட்டே கொடுங்க. நாங்கள் தனியாக போகணுன்றதை பற்றி இன்னும் யோசிக்க கூட இல்லை. அப்பா கூட ஈசிஆர் பங்களாவுக்கு போக சொன்னாங்க, ஆனால் நான் இன்னும் அதுக்கு தயாராகலை. உங்கள் பெண்ணும் அதை விரும்ப மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவளை பார்த்தான். இப்போ அவன் முறையாக அவள் பேசணுமாக்கும். அடையார் அப்பார்ட்மெண்ட்டை அழகுபடுத்தினது, மர வேலைகள் செஞ்சது எல்லாம் ஜெய்யோட தான் அங்கே வாழ போகிறதா நினச்சி. ஆனால் இருக்கட்டும்ப்பா, இப்போவே வா அப்படின்னு அவள் இழுத்ததோட பொருளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட அவளோட அம்மா, ஆமாம் இப்போவே எதுக்காக பிள்ளைகளை பிரித்து பார்க்குறீங்க? சுஷ்மிதாவுக்கு இருக்கிறது எல்லாம் விஸ்வா தம்பிக்கு தான், அவருக்கு இருக்கிறது எல்லாம் சுஷ்மிக்கு தான் அப்படின்னாங்க. பத்திரத்தோடு நின்னவரை நெருங்கின விஸ்வாவோட அப்பா அவரோட கரம் பற்றி அழைச்சிட்டு போய் தன் பக்கத்தில் அமர்த்திக்கிட்டு, சம்மந்தி, அந்த ஈசிஆர் பங்களாவை 2 வருஷங்களுக்கு முன்னாடியே என் மகன் மருமகள் வசிக்கன்னு தயார் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் 2 வருஷங்களாக திருமணத்தை தள்ளி போட்டுட்டான். இப்போவும் வாட்ச்மேன் ஒரு செட்டு பணியாட்களோட அந்த வீடு இவங்க குடியேற தயாராக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அப்படியே செய்யட்டும். கொஞ்ச நாட்களுக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்கணுன்றதுனால அங்கே போய் இருந்துக்கிட்டு நம்மளை வந்து பார்த்துட்டு போனாலும் பாதகம் இல்லை. லெட் தம் டிசைட் இட் அப்படின்னார். சரிதான் அப்படின்னு அமைதியானார் சுஷ்மிதாவோட அப்பா. அம்மா, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றேன் அப்படின்னபடி பொதுவாக தலையாட்டிட்டு எழுந்தான் விஸ்வா. நானும் என் நண்பர்களை பார்க்க போகணும் அப்படின்னு முணுமுணுத்தபடி எழப்போன சுஷ்மிதாவை தன்னோட கை அழுத்தல்ல அடக்கின சுஷ்மிதாவோட அம்மா அங்கேருந்து மற்றவங்களை பார்த்து லேசான வழிசல் சிரிப்போட, பாவம் சரியாக தூங்கலை போல, நீ உள்ளே போய் ஓய்வேடுமா அப்படின்னபடி அவளுக்கு மட்டுமே கேட்கும்படி பல்லையும் கடிச்சாங்க. ஏதும் புரியாதவளா தாயை பார்த்துக்கிட்டே உள்ளே போகும்போது இவளை தாண்டி போன அவன், அடங்கு பெண்ணே அடங்கு அப்படின்னு கேலி நிறைஞ்ச வார்த்தைகளை உதிர்த்தபடி கடந்து போனான். அறைக்குள்ளே போனவளுக்கு கண்ணு மண்ணு தெரியாத கோபம் தலைக்கற எதையாவது போட்டு உடைக்கிற நிலைக்கு போய் சுற்றுமுற்றும் பார்த்ததில் அங்கிருந்த எல்லா பொருட்களும் அவளுடையது இல்லைன்றதை உணர்ந்து தன் கையில் இருந்த மொபைலை வீசி எறிய நினச்சவளுக்கு ₹1,00,000 பெருமானமல்ல தன் கோபம்னு அடக்கிக்கிட்டா. கொஞ்ச நேரத்தில் அவளை தேடி வந்த தாயோட குற்றச்சாட்டுகளை கேட்டு அசந்து போனான். ஏண்டி, மாப்பிள்ளைய ஒருமையில் அழைக்கிறியாமே, எதிர்த்து கேள்வி கேட்கிறியாமே, அவர் வெளியில் போனால் நீயும் கிளம்புற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பில்லுன்னு பிடிச்சாங்க. இந்த பாருங்கம்மா, நான் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டதே தவறுன்னு நினச்சி குமரிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் பங்குக்கு என் ஆத்திரத்தை கிளப்பாதீங்க அப்படின்னு மகளும் திருப்பினான். ஆமாண்டி, உன்னை ஆண் பிள்ளை மாதிரி வளர்த்துட்டேன்னு ஊர் பேசுறது போதாது, நீ வேற அதை நிரூபிச்சு காட்டு. சட்டுன்னு கண் கலங்கினாங்க. அவங்க கண்ணீரை கண்டதும் வழக்கம் போல இலகி போன மகள் ஓடி போய் தாயை அணைச்சிக்கிட்டா. அம்மா, தயவு செஞ்சு அழாதீங்க, இப்போ என்னை என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு அடங்கி கேட்டா. தன் கண்களை தொடச்சிக்கிட்ட தாய், அம்மாடி,
நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தா ஓஹோன்னு இருக்கலாம். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுமா. மாப்பிள்ளைய வாங்க போங்கன்னு தான் அழைக்கணும், எடுத்ததுக்கெல்லாம் கை நீட்டக்கூடாது அப்படின்னு தன்மையாக அறிவுறுத்தினாங்க. அறையில் நடந்த எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டான் போலவே. என்னம்மா இதெல்லாம்? நான் ஏன் இப்படி அடங்கி ஒடுங்கி கிடக்கணும்? நான் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்னை எதுக்கு இப்படி மாட்டி வச்சுங்க? இந்த வீட்டிலலாம் என்னால் இருக்க முடியாதுமா. திரும்ப நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. என்னால் சரியாக தூங்க கூட முடியலை. அவன் ஒரு பீப்பாய் மாதிரி முக்கால் பெட்டை அடைச்சிக்கிட்டு படுத்துக்கிறான். நான் ஒரு எலிக்குட்டி மாதிரி ஒடுங்கிக்க வேண்டியிருக்கு. என் அறையில் என் பெட்டில் ஃப்ரீயாக படுத்து தூங்கணுமா, ப்ளீஸ்மா. தாயை கட்டிக்கிட்டு கெஞ்சினா மகள். என் பொண்ணு ஒன்றும் அசடு இல்லைன்னு எனக்கு தெரியும் சோஷ். உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. அந்த ஜெய்யை பற்றி அப்பா விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அவனை வேண்டாம்னு நல்ல குணமான விஸ்வா தம்பியை தேர்ந்தெடுத்திருக்கார். நீ விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கோ. உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னாங்க பொறுமையாக. என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே. இவன் நல்ல பையனா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா இவனுக்கும் அப்படின்னும் போதே இடையிட்டாங்க அவ தாயார். என்னடி பேச்சுக்கு பேச்சு அவன் இவன்னு பேசுகிற? இனி ஒரு தரம் சொன்னால் வாயிலே போடுவன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அதட்டினாங்க. சரி, அந்த அவர் இருக்காரே, அவருக்கும் இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லையாம், தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, எங்களை வச்சு உங்களுக்கு எவ்வளவு நல்ல கண்டென்ட் கிடைச்சிருக்கு. எவ்வளவு நாட்களுக்கு சேர்ந்து இருக்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு கட்டியம் சொன்னா மகள். முகத்தில் குழப்ப ரேகை படர மகளை பார்த்த தாயார், ஐயோ தாயே, உன்னை நம்ப முடியாது, நான் போகிறேன். ஆனால் ஒன்று, உனக்கு தாய் வீடுன்னு ஒன்று உண்டுன்னா அது நீ விஸ்வா தம்பியோட வரும்போது மட்டும்தான். அதை மீறி எது நடந்தாலும் நானும் அப்பாவும் சும்மா இருக்க மாட்டோம், ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டலோட வெளியேறினாங்க. தலையை கையில் தாங்கிக்கிட்டு பெட்டில் உட்காந்தா சுஷ்மிதா. 2ஆம் நாள் இரவு விவாகரத்தை பற்றி விஸ்வா கிட்ட பேசினான். தானும் அதை பற்றி தன் வக்கீல்கிட்ட பேசிட்டு சொல்கிறதா அவளுக்கு பதில் சொன்ன விஸ்வா, எப்படியும் அதுக்கு சில நாட்களோ மாதங்களோ பிடிக்குன்றதால அது வரைக்கும் அவங்களோட பெற்றோருக்கு இந்த விவரத்தை தெரிவிக்க வேண்டாம்னு வற்புறுத்தினான். அவளும் அவன் வார்த்தைக்கு இசைஞ்சா. சுஷ்மிதாவுக்கு அந்த புது இடம் ஒரு வழியாக பழக தொடங்கினது. மாமனார் மாமியாரும் இவளை தங்க தட்டில் வச்சு தாங்கினாங்க. அங்கேருந்த பணியாட்களும் ரொம்ப மரியாதையோடு அவளை நடத்தினாங்க. சில சமயங்களில் இவகிட்ட உத்தரவு கேட்டு காத்து நின்னப்போ இவளே குன்றி போயிடுறதும் உண்டு. அன்னைக்கு அப்படித்தான். விடிஞ்சது தெரிஞ்சும் எழ விருப்பம் இல்லாமல் படுக்கையில் புரண்டுக்கிட்டு இருந்தவளை அழைச்ச விஸ்வா, ஏய், உன்னை மணி என்ன அழைக்கிறார் பார், வந்து என்னன்னு கேளு அப்படின்னு கதவண்டையிலேருந்து கத்தினான். வெளியில் சமையலால் மணி நின்றுக்கிட்டு இருந்தப்போ தன்னை ஏன்னு அழைச்சதை தரக்குறைவாக நினச்சவ அவனை முறைச்சிக்கிட்டே படுக்கையிலேருந்து எழுந்து அப்படியே முன்னேறி வந்தா. ஒரு நிமிஷம் மணி அப்படின்னு சட்டுன்னு கதவை மூடினவன் அவளை வேகமாக நெருங்கி அவளோட நடையை தடை செய்கிற மாதிரி ஒரு கரத்தை நீட்டி, ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிட்டு போ அப்படின்னு அடி குரலில் கொஞ்சம் அதட்டலோட சொன்னான். அவனோட பார்வை போனதை தொடர்ந்து தன்னை குனிஞ்சு பார்த்தா. அந்த இரவு உடையோட மேல் பட்டன் கழண்டு கொஞ்சம் விலகி இருந்ததை கண்டு அவசரமாக திரும்பி நின்று பட்டனை போட்டுக்கிட்டா. நிலை கண்ணாடியில் தன்னை சரி பார்த்துக்கிட்டவ அங்கேயே நின்று தன்னை வெறிச்சுக்கிட்டு இருந்தவனை காணாத மாதிரி கதவண்டைக்கு போய் கதவை திறந்து வெளியில் காத்திருந்த மணிக்கிட்ட என்னன்னு விசாரிச்சா. ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு ஐயாவும் அம்மாவும் காலையிலே உறவு முறை கல்யாணம் ஒன்றுக்கு போயிட்டாங்க அப்படின்னபடி கொஞ்சம் அசட்டை சிரிப்போட நின்னான். அதுக்கு என்ன இப்போது? இன்னைய மெனுவை உங்ககிட்ட கேட்டு செய்ய சொன்னாங்க அப்படின்னு தலையை சொரிஞ்சிக்கிட்டே இழுத்தான். ஓ சரி, நீ போய் மற்றதையெல்லாம் தயார் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு அவனை அனுப்பி வச்சான். அறைக்குள்ளே திரும்பினவளை எதிர்கொண்டவன், என்ன உன் கொள்கையெல்லாம் மறந்துட்டு முழு நேர சமையல்காரனாகவே மாறிட்ட போல அப்படின்னு கண்களில் கேலியோடு சொன்னான் விஸ்வா. அவன் சொல்கிறதும் சரிதானே. இந்த திருமண பந்தத்திலேருந்து விடுவிச்சுக்கிட்டு போகிற வழியை யோசிக்கிறத விட்டுட்டு சமையல் மெனுவை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, இதோ ஒரு வாரம் கழிஞ்சிட்டுதே. ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. என்னாச்சு, உங்கள் வக்கீல்கிட்ட பேசுனீங்களா? அவர் என்ன சொன்னார் அப்படின்னு அவனை பார்த்து கேட்டா. நான் பேசுகிறது இருக்கட்டும், நீ ஒரு வக்கீலை தொடர்பு கொண்டு பேசி விவரங்களை தெரிஞ்சுக்க முயற்சி செய்யலாமே அப்படின்னா அவன். எனக்கு வக்கீல் யாரையும் தெரியாதே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சவ, சரி நான் ஜெய்கிட்ட வக்கீல் யாரையாவது தெரியுமான்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு பதிலாக தோலை குலுக்கி விலகி போனான். ஒரு நிமிஷம்
அப்படின்னு அவனை நிறுத்தி, நான் எனக்கு இங்கே தனி அறையில் தங்கிக்க முடியுமா அப்படின்னு மெல்ல கேட்டா. கொஞ்சம் யோசித்தவன், இந்த வீட்டில் அதுக்கு வாய்ப்பில்லை, ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணவே படாத பாடுபட்டுட்டேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நம்ம தனியாக போகிறதா சொல்லிட்டு ஈசிஆர் வீட்டுக்கு போயிடுவோம், அப்புறம் தனி அறைகளில் இருக்கலாம், எனக்கும் வேற ஒருத்தர், அதுவும் ஒரு பெண் பக்கத்தில் இருக்கும்போது சரியாக தூங்க முடியலை அப்படின்னு வெளியேறினான். கடந்த ஒரு வாரமும் விஸ்வா வீட்டிலையே இருந்த சுஷ்மிதா அன்னைக்கு மாமியார்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தன்னோட நண்பர்களை சந்திக்கிறதுக்காக வெளியில் போனான். கடந்த ஒரு வாரமாக சுஷ்மிதாவை பார்க்காம இழைச்சி கருத்து போயிருந்த ஜெய்யை கண்டதும் பரிதாபம் மேலிட கண்களில் இரக்கத்தோடு பார்த்தவளை நெருங்கினவன் வழக்கத்துக்கு மாறா அவளை கட்டி அணைச்சு தன் துக்கத்தை வெளிப்படுத்தினான். வித்தியாசமான ஜெய்யோட தொடுகை அவளுக்கு ஏனோ உவகையை தரலை. அதை அவளால் அனுமதிக்கவோ ரசிக்கவோ முடியலை. அவன் பிடியிலிருந்து தன்னை மெல்ல விடுவிச்சுக்கிட்டா. ஜெய், ஒரு நல்ல வக்கீல் வேணும், உனக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்களா அப்படின்னா. வக்கீலா? எதுக்கு சுஷ் அப்படின்னு ஜெய் கேட்டான். எதுக்கா? விவாகரத்து அப்ளை பண்ணத்தான் அப்படின்னு அவ சொன்னதும் அவன் முகம் பிரகாசம் அடைஞ்சுது.